ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். டேபிள் டாப் மிஷின் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். டேபிள் டாப் மிஷின் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் மட்டும் எப்போதுமே இருக்கும். என்னென்னா நம்ம கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட கிளாத் கீழே விழுகிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கரெக்டான இதில் தான் ரன் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்மளால் அடிக்கடி எடுத்து செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் மட்டும்தான் எப்போவுமே டேபிள் டாப்பில் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்க விஷயம். அதை நம்ம எப்படி ஈஸியாக நம்ம சரி பண்ணலாம், அதுக்கு நம்ம என்ன ஐடியா பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி டேபிள் மார்க்கெட்டில் அவைலபிளாக தான் இருக்குது, ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி டேபிள் மிஷினுக்கு ஆப்டாக நம்ம வச்சுருக்க எல்லா மாடல் மிஷினுக்குமே ஆப்டான டேபிள் கிடைக்கிறது கிடையாது. இது மாதிரி ஒரு சின்ன மிஷின் அந்த மாதிரி இதுக்கு தான் செட்டாக கொடுக்குறதுல தான் அந்த மாதிரி டேபிள் கிடைக்கிது. நம்ம செப்பரேட்டாக வாங்குகிறோம் அப்படின்னா அதோட சைஸும் நம்ம வச்சுருக்க மிஷினோட சைஸும் டிஃபர் ஆகிறனால அதை நம்மளால் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியாது. அதனால் நம்ம செப்பரேட்டாக டேபிள் நம்மளாக ரெடி பண்ணலாம். அது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி டேபிள் ரெடி பண்ணுறதுக்கு நான் 8 mm ஒரு ப்ளைவுட் வாங்கினேன். அது ஆசாரி கொடுத்து தான் செய்ய முடியும். இந்த மாதிரி கட்டிங் மிஷின் வச்சுருக்கவங்க அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்து செய்யலாம். அதுக்கு மிஷினோட மெஷர்மெண்ட் நம்ம இந்த மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு அதை மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு கீழே ஹைட் அந்த மிஷினோட கரெக்டான அந்த ஹைட் எடுத்து நம்ம கீழே 4 கால் மாதிரி செட் பண்ணிக்கிட்டோம்னாக்கா டேபிள் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு ஷீட் மாதிரி ஒட்டிட்டோம்னாக்கா நமக்கு அந்த டேபிள் கிடச்சிடும். இதுக்கு மொத்த செலவே எனக்கு கரெக்டாக ஒரு 500 அந்த ரேஞ்சில் தான் ஆச்சு. மேலே ஒட்டுற அந்த ஷீட் ஒரு 200, இந்த ப்ளைவுட் ஒரு 250 அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன். மொத்தம் செய்கிறவங்களுக்கு ஒரு 200 கொடுத்தேன், அவ்வளோதான். இவ்வளோ தான் இந்த மொத்த செலவே ஆனது. ஃபைனலாக அந்த ஷீட்டை நம்ம ஒட்டிடலாம். நம்ம ஷீட்டு ஒட்டும் போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா எந்த டைரெக்ஷனில் ஒட்ட போகிறோம் அப்படிங்கிறது. நம்ம இந்த மாதிரி ஹரிசாண்டலில் ஒட்டினோம்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த கிளாத்து வெர்டிக்கலில் ரன் ஆகும். அப்போ அந்த ஷீட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நமக்கு ஷீட் ஒட்டும் போது வெர்டிக்கலாக தான் ஒட்டணும். டேபிளோட சைஸ்லேருந்து நம்ம வெர்டிக்கல் சைஸில் ஒட்டினோம்னாக்கா எந்த டேமேஜும் வராது. இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஃபைனலாக நமக்கு இது மாதிரி ஒரு அவுட்புட்டில் கிடச்சிருச்சு. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.